இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பாஸ்தா பண்ண போகிறோம். வெஜிடபிள் பாஸ்தா கோபி போட்டு பண்ண போகிறோம். இதுக்கு கோபி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். கேபேஜ், கேப்சிகம், பீன்ஸ், கேரட் இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் பட்ரு போட்டுக்கலாம். பட்ரு போட்டிருக்கோம், சூடாகட்டும். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எண்ணெய், உப்பு போட்டிருக்கோம். இதில் பாஸ்தா போட்டு வேக வைக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு. கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ஏன் நாங்கள் பட்ரு போட்டிருக்கோன்னா, இது வந்து நல்லாயிருக்கும். பட்ரு போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம அதை சாப்பிட முடியாது. ஒரு ஐட்டம்ஸ் வந்து அதை இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது பட்ரு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் கேபேஜும் கேப்சிகமும் போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோ சில்லி சாஸ் கொஞ்சம் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அளவு. அதேமாரி சில்லி சாஸும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கோபி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை கொஞ்சம் நம்ம நல்ல தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இருக்க பிசுபிசுப்பு வந்து போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து 1/2 கிலோ பாஸ்தா எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அடியிலேருந்து மேலே எடுத்து கிளறிக்கலாம். பொறுமையாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இன்னும் ஒன்று சொல்லணும், எங்களது ஏன் சேனல் வந்து சோம்பேறி கிச்சன் வச்சுருக்கோன்னா, நாங்கள் ரொம்ப லேசியாக செய்வோம். அதே மாதிரி இருக்கிறத வச்சு எல்லாமே செய்வோம். எதையும் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இப்படிலாம் வாங்குறதெல்லாம் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு செய்கிறதுனால நாங்கள் சோம்பேறி கிச்சன் பேர் வச்சுருக்கோம். அதேமாரி கொஞ்சம் லேசியாக பண்ணுவோம். அதனால தான் இப்போ கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கோம். லைட்டாக சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் சால்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கோபி பாஸ்தா ரெடிங்க. நம்ம பாஸ்தா ரெடிங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக சீஸில் துருவி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். என்றைக்கா ஒரு நாள் தான் சாப்பிட்றதுக்கு, அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. என் பொண்ணுக்காக செஞ்சோம். அந்த அம்மா ஹோட்டலில் சாப்பிட்ணும், ஹோட்டல் மாதிரி வேணும் அப்படின்ட்டு சொன்னான். அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி புது புது வீடியோஸை நம்ம சேனலில் போடுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.